பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் பணி வந்த மாலை வணக்கம். உலா இந்த படம் வந்து ராஜமௌலி சார் வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி மீட் பண்ணாங்க. அப்போ அந்த கதை என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் கேட்டார், படிக்கிற படம் இருக்கா அப்படின்னு. இருக்குது, கூத்துக்கோட்டையில் அதான் செஞ்சுட்டு இருந்தேன் நிறையா. அப்போ அவங்க வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே நான் அப்புறம் ஈவினிங் போய் மீட் பண்ணேன். ரொம்ப சூப்பர் ஸ்கிரிப்ட். அது வந்து என்னென்னா, இந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களை விட இந்த படத்தை வந்து இயக்குற இயக்குனரும் கேமராமேனுக்கும் தான் அது ரொம்ப வேலை ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ ஒரு தொடர்பு, ஓப்பனிங் ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்குமே அவ்வளோ டைட்டாக இருந்தது. ஏன்னா நான் முதல்ல வந்து 1 hour படிச்சுட்டு வச்சுட்டு அப்புறம் படிச்சுக்கலான்னு புக்கை மூடி வச்சேன். திருப்பி மறுபடியும் படிக்கும்போது எனக்கு ஆரம்பத்துலேருந்து வரணுங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருந்தது. நான் அப்போ தான் சொன்னேன், ரொம்ப எக்ஸலன்ட் ஸ்கிரிப்டுங்க, இதை வந்து உங்களுக்கு தான் வேலை, எங்களுக்குலாம் வேலை ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் வந்து நேரேட் பண்ண விதமே வந்து ஷார்ட் பை ஷார்ட் எல்லாமே அவ்வளோ அழகாக நேரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்ட் பண்ணும்போது. நான் இப்போ சமீபத்தில் எல்லாருமே சொன்னாங்க, என்னோடய படம் வந்து 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் உங்கள் படம் இல்லை, நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேரே நண்பர்கள் நீங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டும் இல்லை, இதோடைய திரைக்கதை ஓட்டம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. இதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் அற்புதமான ஒரு ட்ராவல் இருந்தது. எல்லாருமே இதில் யார் ஒருத்தங்க சின்னது பெருசு அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஒரு அற்புதமான கதாபாத்திரம், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஏன்னா நான் இப்போ தான் அஜித் சார் நேற்று ஷூட் முடிச்சுட்டு இங்கே வரேன். அவரோட இருக்கிற ஒவ்வொரு நாளுக்குமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அஜித் அண்ணாவோட இருக்கும்போது நேற்று நைட்டு திடீர்னு வந்தேன், இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுன்னாங்க. நான் வந்துடுறேன் அப்படின்னா, ஒரு நைட்டு என் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னான், சிங்கப்பூர்லேருந்து பிராவோ வந்து இதில் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அப்படியா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமே சொல்லலையே அப்படின்னா தயாரிப்பாளருக்கு கேட்டேன், என்ன சார் டான்ஸ் ஆடுறாங்க? ஆமாம் அதான் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு சொல்லிட்டாங்களான்னு சொன்னீங்க? சொல்லிட்டாங்க தெரியும். நான் அவர் நினச்சா இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு வந்து கிரிக்கெட். இப்போ நான் கால் அடிபட்டதுலேருந்து கிரிக்கெட் விளையாடுறதில்ல. ஐபேடில் நெட்டு எதெல்லாம் பார்க்குறதில்ல, கிரிக்கெட் விளையாடுறது மட்டும்தான். அதுவும் கிரிக்கெட் விளையாடும்போது சென்னை தான் சூஸ் பண்ணுவேன். அப்புறம் அதில் விளையாடணுன்னா பிராவோலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். காசு கொடுத்து வாங்குறதுக்கு இப்போ இவரை வாங்குறதுக்காகவே நான் முதல் கேம் நல்லா விளையாடணும். 2000 ரூபா அதில் ஜாஸ்தியாகும் ஒரு கேமு. அவரை வச்சு தான் விளையாடுவேன். இப்போ எனக்கு அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்ச் பண்ணும்போதும் அவருடைய டான்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கங்கம் ஸ்டைல் ஆட்டங்கள். இப்போ வந்து இந்த படத்தில் அவரோட ஆட்டத்தை பார்க்குறது உங்களை மாதிரி நானும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்றைக்கி வித்தியாசமான படங்களுக்கு மக்கள் பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. அது பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துக்கும் பெரிய ஆதரவு இருக்குங்க. ஏன்னா ஸ்ரீகாந்த் சார் ப்ரொடியூசர், அவர் வந்து சித்திரம் பேசுதடி படம் முடிச்சு அவர் பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ணுறாரு. ஏன்னா ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுறாரு. அதுலேயே தெரியும் அவருடைய செலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது. அவ்வளோ சிறப்பாகவே இந்த படம் வந்திருக்கு. அது கண்டிப்பாக ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.